வணக்கம். நம்ம பார்த்தோம் ஏப்ரல் 4ஆம் தேதி முதலே தமிழகத்தின் பல மாவட்டங்கள்ல கோடை வெப்பச்சலன மழை தீவிரமடைந்து பதிவாகிட்டு இருந்துச்சு. குறிப்பா ஏப்ரல் 5, 6 ஆகிய தேதிகள்ல வட மாவட்டங்கள், காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் என பல இடங்கள்ல இடியுடன் கூடிய மழை பதிவானதை பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த சூழல்ல இன்று முதல் மீண்டும் வெப்பநிலை அதிகரிக்க தொடங்கியிருக்கு. தற்போது இந்த காணொலி பதிவு செய்து கொண்டிருக்கும் தருணத்துல கூட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள்ல, குறிப்பாக வட மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்ல இடிமலை மேகங்கள் பதிவாகிட்டு இருக்கதை பார்க்க முடியுது. இந்த தருணத்துல அடுத்து வரக்கூடிய 2 வாரங்களுக்கு தமிழகத்தில் கோடை காலம் தீவிரமடைய இருக்கு. குறிப்பாக ஏப்ரல் 9ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 23ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில், அதாவது தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் காலகட்டம் வரைக்கும் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒரு சில இடங்கள்ல 4 முதல் 4.5 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. குறிப்பா இந்த ஆண்டு கோடை காலத்தின் ஒரு முதல் சுற்று தீவிரமான ஒரு காலத்தை நம்ம அடுத்த 2 வாரங்கள்ல எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. குறிப்பாக தமிழகத்தின் உள் மாவட்டங்கள்ல இந்த சுற்று கோடை காலம் தீவிரமடைந்து காணப்படும். எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு மற்றும் கரூர், அதனை ஒட்டி இருக்கக்கூடிய திருப்பூர் போன்ற மாவட்டங்கள், கரூர், பரமத்தி போன்ற பகுதிகள், அதே போல திருச்சி, பெரம்பலூர் போன்ற பகுதிகள் மற்றும் தென் மாவட்டங்களான திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி மாவட்டத்தின் பாளையங்கோட்டை பகுதிகள், இது போன்ற பகுதிகளில் உள் மாவட்டங்கள்லையும் மேற்கு மாவட்டங்கள்லையும் அதிகபட்ச வெப்பநிலை என்பது 39 டிகிரி செல்சியஸ் முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வேலூர்ல ஏற்கனவே நமக்கு 42 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பதிவாகி வரும் சூழல்ல இந்த நிலை அடுத்த 2 வாரங்களுக்கு தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே போல வறண்ட வானிலையுடன் ஒரு வறண்ட காற்றும் வீசக்கூடும்னு எதிர்பார்க்கப்படுது. நண்பகல் 11 மணியிலிருந்து பிற்பகல் 3 மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல வெப்ப காற்று, அனல் காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக மேற்கு மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் மற்றும் தெற்கு மாவட்டங்கள்ல இந்த பார்த்தோம்னா இந்த நிலை நமக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி வரைக்கும் அடுத்த 2 வாரங்களுக்கு தொடரும். அதே போல தற்போது பெய்து வரும் மழைப்பொழிவும் படிப்படியா வரக்கூடிய நாட்கள்ல குறைந்துவிடும். ஓரிரு இடங்கள்ல மட்டும் மாலை இரவு நேரங்கள்ல இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் ஓரிரு நாட்கள் இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம். நம்ம ஏப்ரல் 10, 11 ஆகிய தேதிகள் எல்லாம் இந்த தென்காசி, தேனி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், நீலகிரி போன்ற மாவட்டங்கள்ல மாலை நேரத்துல ஓரிரு இடங்கள்ல இடியுடன் கூடிய மழை பதிவாவதற்கான சாதக சூழல் இருக்கு.